ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஏலெல்லாம் தேவனா நம்ம மத்தியில தேவன் அசைவாடினார். ஹல்லேலூயா. அவர் சதா காலமும் உள்ளவர் இல்லையா? நம் பிறப்புல மட்டுமா, நம்ம வாழ்ற காலங்கள்ல மட்டுமா, நம்ம இறப்புல மட்டுமா? இறந்த பெண் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, நித்தியமா. அதுதான் ஏலோலாம் தேவன், எவர்லாஸ்டிங் காட், நித்தியமா நம்மளோடு கூட இருக்கிற தேவன் இன்றைய தினத்துல நான் பூமியில வாழும்போது என்னை ஆசீர்வதிக்காம இருப்பாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சதா காலமும் நான் உன்னோடு இருக்கேன்னு தேவன் இன்னைக்கு இறங்கி வந்து சொல்றாரு. நம்மளை கைவிட்டுருவாரா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலையில நம்ம இங்க இருந்து வந்திருந்தாலும் ஆராதனை வேளையிலேயே நம்மளோட காயங்களை கட்டுகிற தேவன் இறங்கி வந்திருக்கார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நியூஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னு தெரியல. யுத்தமெல்லாம் நின்னுருச்சா? Has the war ceasefire ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா? தெரியல. என்ன நடந்தா என்ன, நமக்கு எந்த பாதிப்பும் வரலையே. ஓகே, ஹல்லேலூயா. God is good. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை பாதுகாக்க வல்லவரா இருக்கார். ஏப்ரல் மாதம் 2022 4/4/2022 யாருக்காவது என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? 4/4/2022 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022. வெரி குட். கொரோனா. ஓகே. அந்த நாள் என்ன நடந்ததுன்னா, ஏலோலாம் தேவனா தேவன், அன்னைக்கு சபை இல்லை, நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் ஃபாதர் பர்க்மென்ஸ் வரத்துக்காக. 4/4/2022 நம்ம அவர்கிட்ட ஜஸ்ட் அவர் வெள்ளூருக்கு வந்திருந்தாரு. நம்ம கேட்டோம், ஃபாதர் கிட்ட ஒரு செங்கல் மட்டும் ஜபிச்சு கொடுக்க சொல்லுங்க, நம்ம சர்ச் கட்டணும்னு ஜபிச்சுட்டு இருக்கோம். எப்படி கட்ட போறோம் தெரியாது. இடம் கிடைச்சிருச்சு கர்த்தர் கிருபையில. ஆனா எப்படி கட்ட போறோம் தெரியாது. நம்ம ஜபத்துலலாம், அப்பா ஒரே செக்கை கொடுங்கப்பா, அந்த செக் அமெரிக்கால இருந்து வருமா, ஆப்பிரிக்கால இருந்து வருமா, ஜெர்மனில இருந்து வருமான்னு நம்ம அப்படியே நம்ம ஜபத்துலலாம் யாராவது ஒரு செக் கொடுத்துருவாங்க, நம்ம கட்டிடுவோம். கர்த்தர் நம்மளை கொண்டு தான் சபையை கட்டினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா நம் கண்களை ஏறெடுத்த போது தேவன் இந்த ஜனத்தை கொண்டுதான் தேவன் இந்த ஆலயத்தை கட்டினாரு. ஹல்லேலூயா. சோ தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நம்ம ஒரு செங்கல் மட்டும் தான் ஜபிச்சு கொடுக்க சொன்னோம். இன்னைக்கு டேட் என்ன சொல்லுங்க? 26/4/26 4/4/22 26/4/26 எத்தனை வருஷம்? 4 வருஷத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க ஆலயமே இல்ல, கீழே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்பா எப்படிப்பா, நாங்க செங்கல் மட்டும் ஜபிச்சு கேட்டோம், ஆனா ஃபாதரே வந்து அடிக்கல் நாட்டுறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அடிக்கல் நாட்டினா நிச்சயமா தேவனோட அபிஷேகம் அங்க நிறைஞ்சு நம்ம ஆலயத்தை கட்டுவோன்ற ஒரு பக்கத்துல விசுவாசம் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, அதுக்கு மத்தியில ஒரு மாம்சத்தின் போராட்டம் நிச்சயமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாப்பா எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு திகிலோடு இருந்தப்போ அவர் வந்து அந்த அடிக்கல் நாட்டுற நாள் ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இது கேலுபனாக்காகவே மறைக்கப்பட்ட ஏலும் அப்படின்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னவா? இது தேவன் நம்மளுக்காக மறைச்சு ஒரு ஏலையும் வைத்திருந்தாராம். ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு நடந்த 4 வருஷம் ஆச்சு. நான் வந்து ஜெபிச்சிட்டு இருந்தப்பா, இந்த 16வது நாங்கள் ஆண்டு விழாலாம் கொண்டாடினோம்ப்பா, எங்க சபைக்கு நீங்க எங்க நடத்த விரும்புறீங்கப்பா, என்ன செய்ய விரும்புறீங்கப்பா அப்படின்னும் போது 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளை எங்க நடத்திட்டு இருக்காரு? ஏலும் நிரந்தரம் இல்ல, பரமக்கானானுக்கு நேரா நம்ம எல்லாம் கடந்துட்டு செல்லிட்டு இருக்கோம். ஆனா வாட் இஸ் திஸ் சீசன் இன் our church is a season of ஏலும். ஹல்லேலூயா. ஏலும்னா என்னங்க அப்படின்னு நீங்க வியப்பா என்ன பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு ஆராதனை வேளையில தேவன் எவ்வளவு வல்லமையா அசைவாடினார் இல்லையா? எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்களோட கரங்களை திறந்து பாருங்களேன். இந்த கரத்தை கொண்டு என்னெல்லாம் செய்யலாம்? இந்த கரத்தை கொண்டு என்ன செய்யலாம்?
எனக்கு உங்களுக்கு 2 கை ஃப்ரீயா இருந்தா 2 கையும் விரிச்சு பாருங்களேன். இந்த கரங்களை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? சாப்பிடலாமா? நானே ஆரம்பிச்சிடறேன். சாப்பிடலாமா? வேற வேலை செய்யலாம். வேற வேலை செய்யலாமா? இன்னைக்கு ஜனங்கள்லாம் உழைக்கவே தயங்குற ஒரு காலத்துல கை இருக்கா? கையை கொண்டு நம்ம கடினமா பிரயாசிக்கலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், என்னென்னமோ காரியம் இந்த கையை கொண்டு பண்ணலாம். வேற ஆராதிக்கலாம். சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு, தெரியும் தானே உங்களுக்கு? கையை எவ்வளோ தட்டுறமோ வியாதியே வராதான். ஏன்னா ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் கண்டினியூஸா வேலை செஞ்சுட்டு இருக்குமா. 2 கை நம்ம தட்டுறோம், வாயில பாட்டை பாடுறோம். பாடும்போது என்ன நடக்குமா, 2 ஹெமிஸ்பியர், நம்ம பிரெயின்ல 2 ஸ்பியர்ஸ் இருக்கு, 2 ஹெமிஸ்பியரும் நல்லா ஒர்க் ஆகுமா. அந்த ஜாயோட ஹார்மோன் செக்ரீட் ஆகுமா, ஆரோக்கியமா இருப்போமா. பைபிள்ல கை தட்டி பாடுங்க, கையை உயர்த்தி பாடுங்க, கர்த்தர் என்னென்னமோ சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம எல்லாம் என்ன, யார் கை தட்ட மாட்டாங்க? யார் சார் இப்படி சொல்லலாம், யார் கையை பயன்படுத்த மாட்டாங்க? ஆராதனை வேலையில சொன்னாங்க, மரித்தவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பயன்படாத கை என்ன ஆகும் தெரியுங்களா? பல பிரச்சனைகள் அது காணும். எந்த கை கரத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்துதோ அந்த கை கடனே வாங்காது. நீங்கெல்லாம் ஒரு நிமிஷம் கை தட்டுங்களே, யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஆராதனை வேலையில எத்தனை பேர் ரொட்டி தட்டுறோம் இல்லையா? ஆனா எந்த மனுஷன் தன் கைகளை தட்டி தன் கைகளை உயர்த்தி தேவ சன்னிதானத்துல தேவனை மகிமைப்படுத்துறானோ, தேவன் அவனை உயர்த்தி கொண்டே இருப்பாரு. ஏன்னா இந்த கைகள் என்னன்னா, இது 10 நரம்புகள் உள்ள வீணை. இந்த கை என்னது? 10 நரம்புகள் உள்ள வீணை. ஹல்லேலூயா. இந்த வீணையை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா நிறைய காரியங்களுக்கு பயன்படுத்தலாம், நிறைய நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம், நிறைய கெட்ட காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். இன்னைக்கு இந்த கரத்தை பார்த்து சொல்லுங்க, அப்பா இந்த கரம் இன்னைக்கு வேணா வாங்கி இருக்கலாம், அநேக இடத்துலப்பா நான் கடனாளியா நிக்கலாம்ப்பா. ஆனா இந்த ஒரு சீசன்ல, இந்த ஏலிம் சீசன்லப்பா அப்பா இந்த கரம் கொடுக்கிற கரமா என்ன மாற்றுங்கப்பா. என் மேல இருக்கிற அந்த கடன் என்ற நுகத்தப்பா இயேசுவின் நாமத்திலப்பா, இயேசுவின் நாமத்திலப்பா முறித்து போடுங்கப்பா, முறித்து போடுங்கப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா, உங்களால கூடாத காரியம் எதுவுமே இல்லப்பா. தப்பு பண்ணிருக்கேன்ப்பா, என்ன மன்னிங்கப்பா. இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. என் சந்ததிகள் கடன் வாங்காம இருப்பதாக. ஹல்லேலூயா. என் சந்ததிகள் தேசங்களுக்கு கடன் கொடுப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மள நித்திய ஜீவனால நிரப்பியிருக்கார். ஹல்லேலூயா. காட் கைண்ட் ஆஃப் லிவிங். ஜோய்னா காட் கைண்ட் ஆஃப் லிவிங். அப்படி ஒரு ஜீவனத்துல நான் வாழணும் தேவன் விரும்புறாரே தவிர, நான் கூனி குறுகி பற்றாக்குறையில வேதனையில நான் நொந்து போற வாழ்க்கையை தேவன் எனக்கு தரல. அது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ சீக்ரெட் வந்து, அப்பா என்னைக்கு அப்பாவை நான் துதிக்கிறேனோ, என்னைக்கு நான் என் கரங்கள்ல அப்பாவை மகிமைப்படுத்துறேனோ, என்னைக்கு என் கரங்களை நான் உயர்த்துறேனோ, என் வாழ்க்கை உயர 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 உயர்த்திட்டே இருப்பாரு. இந்த கரம் ஒரு நாளும் கடன் வாங்காது. சொல்லுங்களேன், தீர்க்க தரிசனம் நீங்க சொல்லுங்களேன். எசேக்கியேல் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து, உலர்ந்த ஆல்மோஸ்ட் 900 இயர்ஸா அந்த எலும்புகள் உலர்ந்து போன நிலைமையில இருந்தது. தேவன் சொன்னாரு, எசேக்கியேலே அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் முறைன்னு சொன்ன மாத்திரத்துல அந்த எலும்புகள் ஒரு சேனையா எலும்ப கூடுமானா, இந்த கடன் வாங்கின இந்த கரங்கள் தட்டி தட்டி தேவனை மகிமைப்படுத்தும் போது என்னோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உலர்ந்த எலும்புகளின் சூழ்நிலை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா மாறி ஐஸ்வர்யவானா தேவன் என வைக்க கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்னை ஏலிம்க்கு நேரா நடத்தி செல்றார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. முன்னேறி செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள். மாராவிலிருந்து ஏலிம்க்கு முன்னேறி செல்லுங்கள். Move forward,
மூவ் ஃபார்வர்ட். அப்படியே நீங்க நின்னுட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நீங்க தான் நிறைய வசனத்தை பேச போறீங்க. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நம்ம தான் சேர்ந்து உரைக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வரோம், ஏதோ நம்ம செய்தியை கேட்டுட்டு போறது இல்லை. என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும்பா, என் பிரச்சனையில எனக்கு ஒரு மாற்றம் வேணும்பா. லொலாம் தேவனா, நீங்க இறங்கி வந்தது உண்மையானா என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பான்னு நம்ம எப்ப அந்த வைராகியத்தோட விசுவாசத்தோட எழும்புறோமோ என் வாழ்க்கை மாறணும். மாறாம இருக்க முடியாது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்க நிச்சயமா விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னேறி செல்ல நம்ம ஆயத்தமா இருக்கோமா? Are you ready to move forward? Hallelujah, hallelujah. வாசிப்போம் எக்ஸோடஸ், யாத்ராகமம் 15:22 வரை. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஓகே, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சிஸ்டர், thank you. ஓகே, நம்ம ஒரு சூழ்நிலையை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து செங்கடல் வழியா தேவன் அற்புதமா அவங்கள நடத்தி வந்துட்டாங்க. வந்துட்டு பாடுறாங்க, ஆடுறாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க எந்த திசையில போறாங்க? சூர் வனாந்தரத்துக்கு போறாங்க. அங்க என்ன பிரச்சனை? 3 நாளா ஓகே, நம்மளுக்கு 3 நாளா தண்ணி கிடையாது. திடீர்னு அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. எத்தனை லட்ச ஜனங்கள்? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது 2.4 மில்லியன் பீப்புளாம். எத்தனை மில்லியன் பீப்புள்? அத்தனை பீப்புளை மோசஸ் நடத்தி வராரு. தண்ணி இல்ல, 3 நாளா தண்ணி குடிக்கல. தண்ணி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் நம்ம நினைச்சுக்கலாம். ஸோ 3 நாளா தண்ணி சோர்ஸே அவங்க பார்க்கல. அப்போ அவங்களோட சூழ்நிலை, நமக்கு இங்கே 3 நாள் வெள்ளூர்ல தண்ணி இல்லைன்னா, சம்மர்ல அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணுவோம்ல ப்ராப்ளம்ஸ், தண்ணி இல்லை, குடிக்க கூட தண்ணி இல்லை. அந்த சூழ்நிலையில அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன? மாரா. அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கையில 3 வருஷமா ஆசீர்வாதமே இல்லை, 3 மாசமா ஆசீர்வாதமே இல்லை. நம்ம என்ன எப்படி இருப்போம்? Wow, thank you Daddy, you're great Lord, you're mighty Jesus. அப்படியா? முகலாம் அப்படியே ரொம்ப சோகமா, துக்கமா, சிரிப்புனா என்னன்னே நமக்கு தெரியாம, சிரிப்பே வராது, ஜோக்ஸ் சொன்னா கூட அப்படியே ட்ராஜிக் குயின் மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்போம். அதே நிலைமை தான். திடீர்னு ஒரு இடம் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குடும்பமா போறோம், ஃபேத் சர்ச் ஃபேமிலியா மாராக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ரிட்ரீட்டுக்கு போகலாமா? வேற ஏதாவது வேர்டு வச்சிருக்கீங்களா? வெக்கேஷன். மாரால ஃபேத் சர்ச்சுக்கு வெக்கேஷன் போறோம். 3 நாளா பாஸ்டர் கூட்டிட்டு போறாரு. என்ன பண்றாரு? தண்ணி தான் வருன்றாரு. ஆனா தண்ணியே அவரு நம்ம கண்ணில் கூட தண்ணியை காட்டல. நம்ம என்ன பண்றோம்? எப்படியாவது தண்ணி கிடைச்சிடும். திடீர்னு அங்க கொஞ்சம் தண்ணி பார்க்குறோம். என்ன பண்ணுவோம்? பிரதர்ஸ் ஃபேமிலியா போயிருக்கோம், பிள்ளைங்களோட போயிருக்கோம், தண்ணி பார்க்குறோம். என்ன பண்ணுவோம்? நீங்க போய் ஃபர்ஸ்ட் குடிச்சிடுவீங்களா? ஐயோ என் மனைவி பிள்ளைங்க குடிக்கட்டும்னு நினைப்பீங்களா? நிறைய மனைவிக்கு சொல்றாங்க, அப்படியெல்லாம் நீங்க எப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்? அவங்க ஓடி போய் முதல் குடிச்சிட்டு போய் உட்காந்துருவாங்க. இது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இல்ல? பெரிய பிரச்சனை, கஷ்டம். as a man அந்த வீட்டு தலைவனா என்னோட கடமை என்ன? 3 நாள் பற்றாக்குறை தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். ஆனா ஒரு மேனா, ஒரு புருஷனா என்னோட கடமை என்ன? என் மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு தேவ மனுஷன் என்ன பண்ணுவான்? நீ போமா, நீ தண்ணி குடிமா, பிள்ளைங்க இருந்தா முதல் பிள்ளைங்க குடிச்சிருட்டும். தட் இஸ் அ மேன். கர்த்தருக்கு அப்புறம் ஏன் ஒரு மேனை நம்ம ஆர்டர் என்ன? ஸ்பிரிச்சுவல் ஆர்டர் என்ன? ஃபர்ஸ்ட் கர்த்தர், செகண்ட் நம்ம வீட்டு புருஷர்கள், அப்புறம்தான் நம்மளோட ரோல். இந்த ரோல் எங்க மாறுதோ அந்த ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியும். Hallelujah. So my earnest request,
எந்த பிரச்சனை வரலாம், எந்த போராட்டம் வரலாம், பட் மேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, உங்களை நம்பி வச்சிருக்க உங்க மனைவி பிள்ளைங்களை காப்பாத்துறது உங்களோட கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு, அங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நம்ம தேச மென்னெல்லாம் ரொம்ப நல்லவங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ போமா, நீ முதல் குடிமா, அது விஷமா இருந்தாலும் அது முதல் உன்னை தாக்கிருட்டும். அப்படியெல்லாம் நான் நினைக்கல. அது நல்லா இருக்கும், நீ நல்லா குடிப்ப, நீ ஆரோக்கியமா இருப்பேன்ற நல்ல எண்ணத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க போய் குடிங்க. எடுத்து வாயில வச்சா அவங்க ரியாக்ஷன் என்னன்னா, ஓ மை காட், என்னது தாகம், 3 நாள் தாகம். தண்ணி எடுத்து வாயில வச்சா ஒரே கசப்பு. ஆல்ரெடி மனசுல கசப்பு, வாயில கசப்பு, நெஞ்சில கசப்பு, சிந்தையில கசப்பு, மொத்த கசப்பே உருவானவங்க என்ன பார்த்தோம், பாஸ்டரை பார்த்தோம். ஏன் பாஸ்டர் வெக்கேஷனை நாங்க கேட்டோமா? ஒரு ஆசை எங்களுக்கு இருந்துச்சு, மாராக்கு போலாம் போலாம் போலான்னு சம்மர்ல எங்களை ஒரு வெக்கேஷன்ல கூட்டு வந்து 3 நாள் தண்ணி கூட எங்களுக்கு கொடுக்காம இன்னைக்கு மாரால வந்து நிறுத்திட்டீங்களேன்னு பாஸ்டரை மட்டும் நம்ம கேட்க மாட்டோம், ஏசப்பாவையும் பார்த்து இதே தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அவங்கள பார்த்து சிரிக்கிறோம். ஆனா இன்னைக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது மோசேயை பார்த்து கேட்குறாங்க, என்னத்தை குடிக்கிறதுங்க, 3 நாள் தண்ணி இல்ல, பார்த்த தண்ணியும் கசப்பா இருக்கு, நாங்க எப்படி குடிக்கலாம், எப்படி குடிக்க முடியும்? மோசேஸ்க்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் வாட்டரா குடிச்சிட்டு இருந்தாரு. மோசஸ் ஐஸ் வாட்டர் குடிச்சாரா, பிஸ்லரி வாட்டர் குடிச்சாரா, அக்வாஃபினா வாட்டர் குடிச்சாரா? இல்ல, அவருக்கும் அதே நிலைமை. ஆனா லுக் அட் த குவாலிட்டி ஆஃப் த பர்சன். அதே சூழ்நிலை 2.4 மில்லியன் பீப்புள், அதுல ஒரே மனுஷன் வாசிப்போம் சிஸ்டர், என்ன பண்றாரு? எல்லாரும் மாறால முறுமுறுக்கிறாங்க. அப்ப ஒரே மனுஷன் என்ன தெரியுமா பண்றாரு? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா. என்ன சொன்னானா? அவன் முறுமுறுக்கவே இல்லையா, அவன் பிரச்சனை பண்ணவே இல்லையா, ஜனங்களை திட்டவே இல்லை. அவன் என்ன பண்ணானா, முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா. வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆமென். அவன் என்ன பண்றான்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு மரத்தை காட்டுறாரு. அந்த மரத்தை அவன் வெட்டி தண்ணீர்ல போட்ட மாத்திரத்துல அந்த தண்ணீரோட தன்மை மாறுது. மாறினதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? வாசிப்போம். தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ ஆமென். மாறாவுல தேவன் என்ன செய்தார்? மாறாவுல தேவன் என்ன செய்தார்? மோசேக்கு ஆலோசனை கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில மாறாக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ஏன்னா தேவன் மாறாவுல ஒரு நியமத்தை கொடுத்தார், ஒரு நியாயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாறாதான் நம்மளை உருவாக்குற இடம். that will make us more strong. ஆனா அந்த மாறால நம்ம முறுமுறுத்துட்டே உட்கார்ந்துட்டா ஏழுமை நம்ம பார்க்கவே முடியாது. வேத ஆக்கியோன்னு சொல்றாங்க, தேவன் சிருஷ்டிப்பிலேயே ஏழுமை உண்டாக்கிட்டாராம். தேவனோட சிருஷ்டிப்பிலேயே ஏழுமை உண்டாக்கினாராம். வாசிப்போம். ஏழும்னா என்னன்னு சொல்றேன். மாறானா கசப்பு, மாறானா கசப்பு, வறுமை, வேதனை, ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறது, கடன் பிரச்சனையில இருக்கிறது, ஃபெயிலியர் மென்டாலிட்டியில இருக்கிறது, இதுதான் மாறா. ஆனா அங்கிருந்து தேவன் வந்து ஒரு ஆலோசனையை கொடுத்து அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுத்து அவங்களை எங்க பாளையம் இறங்க செய்தார் தெரியுங்களா? எகிப்துல இருந்து கானான் வரைக்கும் எத்தனை பாளையங்கள் தெரியுமா? எத்தனை, how many stations the Israelites camped தெரியுமா? 42 stations. அதுல 4வது மாறா. இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அவங்களுக்கு. தேவன் இப்பதான் நம்மளுக்கு ஏலம் கொடுத்திருக்கார். நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. நித்திய கானானுக்கு நேரா நம்ம பயணத்துல மாறாலையோ ஏலிம்லயோ நம்ம தங்கிடக்கூடாது. எலியாவை தேவன் காகத்தை கொண்டு போஷிச்சார். காக்காவை பிடிச்சி வச்சுட்டாரா எலியா? காலம் ஃபுல்லா நீதான் என்ன போஷிக்கணும்னு இல்ல, அது மாறுச்சு. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு? சாரிபாத் விதவையை கொண்டு போஷிச்சா.
காகம் போஷிச்சது சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். ஆனா சாரிபாத் விதவை போஷிச்சது தியாகத்துல தன் ஜீவன் அவங்களே சாகிற ஒரு நிலைமையில இருக்கும்போது அவ போஷிச்சா. அப்ப தேவன் நம்மளை போஷிக்கும் போது, ஒருத்தர் நமக்கு உதவும் போது, ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் செய்யும் போது, அவங்க தியாகத்துல இருந்து செய்யும் போது அதை கனம் பண்ணாட்டி நம்மளால ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியாது. நம்ம நினைப்போம் இது சின்ன காரியம் தானே, இது யாருக்கு தெரியும், இது தேவன் பார்த்துட்டே இருக்காரு. தேவ பிள்ளைகள் ஒருவர் பேசிக்கொள்வார்களாம், அதை கூட கூர்ந்து கவனிக்கிற தேவன் நம்ம சிந்தையில ஒருத்தரோட எஃபர்ட்ஸ் நம்ம கனம் பண்ணாட்டி you cannot move into blessing. Hallelujah. God keeps changing. So and God வந்து changes the stations. ஒரு ஸ்டேஷன்லயும் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த ஸ்டேஷன்ல நம்ம கற்றுக்கிற பாடத்தை வச்சு you have to move forward. சொல்லுங்க move forward. பக்கத்துல இருக்க அக்காவை தட்டி சொல்லுங்க முன்னேறி செல்லுங்க அக்கா, முன்னேறி செல்லுங்க அக்கா. அக்கா, உங்களுக்கு தேவன் சில ஆட்களை கொண்டு உதவி இருக்காரு, எவ்வளோ தியாகத்தோட செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அக்கா? அது 1 penny-யா இருக்கலாம், 1 rupee-யா இருக்கலாம், மேனுவல் எஃபர்ட்ஸா இருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கு ஒரு காகத்தை கொடுத்திருந்தாருன்னா அந்த காகத்தோட தியாகம் என்ன? அத்தனை மைல் தூரம் அது பறந்து வந்திருக்கு. ஹல்லேலூயா. அந்த விதவை செய்த தியாகம் என்ன? ஆல்மோஸ்ட் அது மதிக்கிற நிலைமையில உனக்கு உதவி செய்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாறாவல எல்லாரும் முறுமுறுத்த நேரத்துல மோசே என்ன செய்தான்? தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. சிருஷ்டி பிள்ளையே தேவன் ஏலிமை உண்டாக்கினார். ஏலிம்ல என்ன இருந்தது தெரியுங்களா? வாசிப்போம் 27வது வசனம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஹல்லேலூயா. என்ன இருந்ததா ஏலிம்ல? என்ன இருந்ததா? 12 நீரூற்று, 70 பேரிச்சம்பழம். ஓகே, நம்ம வந்து ஆடம்ல இருந்து 10வது தலைமுறை யாரு? ஓகே, அதுல இருந்து 10வது தலைமுறை. வெரி குட். ஆபிரகாம்க்கு எத்தனை பிள்ளைங்க? ஐசாக்கு எத்தனை பிள்ளைங்க? ஓகே. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 கோத்திரங்க யார் மூலியமா வந்துச்சு? சிருஷ்டிப்புல. கர்த்தர் சிருஷ்டிப்புல அங்க எத்தனை டேட் ட்ரீஸ் வச்சாராம்? எத்தனை நீரூற்றுகளை வச்சாராம்? 12 நீரூற்று. ஆதியாகமம் கடைசி வாசிக்கும் போது யாக்கோபோட குடும்பம் எத்தனை பேர் வெளியில போனாங்க? 70 குடும்பம். 70 குடும்பம். அப்ப தேவனோட திட்டம் என்ன தெரியுமா? தாயின் கர்ப்பத்துல நான் உருவாகும் முன்னே தேவன் எனக்கு ஒரு ஏலிமை நியமித்திருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஏலிமுக்கு மாறாதான் வழி. மாறா இல்லைன்னா ஏலிம் என் வாழ்க்கையில இல்ல. ஆனா அந்த மாறால மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தான், ஜனங்களோ முறுமுறுத்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நான் மோசையா இருக்கேனா? அந்த ஜனங்களா இருக்கேனா? இன்னைக்கு மாறாதான். இன்னைக்கு நிறைய பேரை நம்ம மாறாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா மாறாவை தேவன் மதுரமா மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. என் மாறாவை தேவன் மதுரமா மாற்றுவார். ஃபேத் சர்ச்சில் இருக்கிற ஒரு கோத்திரத்தையும் ஒரு குடும்பத்தையும் தேவன் பேரா ஆசீர்வதிக்க விரும்புறார். ஹல்லேலூயா. ஏலிம்ல ஒருத்தருக்கு ஒரு நீரூற்று. இப்ப நம்ம பாஸ்டர் திட்ட மாட்டோம். பாஸ்டர், மாறால இருந்து ஏலிம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜனங்க கண்ல அத்தனை லட்சம் ஜனங்கள்ல ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நீரூற்று, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பேரிச்சப்பழ மரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாவோட தண்ணி ஏன் கசப்பா இருந்தது? மாறாவின் தண்ணீர் ஏன் கசப்பா இருந்தது? மாறாவை சுற்றி மாறாவிலையும் ஒரு மரத்தை பார்க்கலாம், ஏலிமிலையும் ஒரு மரத்தை பார்க்கலாம். இந்த மரத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் பயங்கரமான காரியங்கள். மாறாவில் இருந்த மரம் பேர் மர்மரம். சொல்லுங்களேன் அக்கா, நீங்க மர்மரமா? மர்மரம் என்ன பண்ணும்? முறுமுறுத்துட்டே இருந்து அது கசப்புல போயிடுச்சு. ஏலிம்ல என்ன மரம்? ஏலிம்ல என்ன மரம்? பேரிச்சப்பழம். பேரிச்சப்பழமோட தன்மை என்ன ஞாபகம் இருக்கா? சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல செழித்து லேபனோன்ல இருக்கிற கேதுரு மரத்தை போல வளருவான். ஓகே, மாறாக்கு வரலாம். மாறால வளர்கிற மரத்து பேரு மர்மரம். ஏன் அந்த தண்ணீர் ரொம்ப கசப்பா இருந்துச்சுன்னா, அந்த மர்மரத்துல
அந்த மரமரத்தில் இருக்க இலை, தலை, கொலை, பழம் எல்லாமே கசப்பு நிறைஞ்ச ஒரு மரம் தான் மர்மரம். அந்த கசப்பு நிறைஞ்ச மரம் நம்மளை சுத்தி இருக்கும்போது அந்த தண்ணீர் என்னவா மாறுது? ஆட்டோமேட்டிக்கா கசப்பா மாறிடுச்சு. மோரியா மலையில நிறைய மர்மரங்கள் இருக்குமா. இது வந்து எருசலேம் தேசத்துல ஒரு கதை. அந்த மர்மரத்துக்கு பக்கத்துல யாருமே போக மாட்டாங்களா, ஏன்னா அவ்வளோ கசப்பான். திராட்சை பழம் இருக்குல்ல, கருப்பு திராட்சை பழம், அந்த மாதிரி அதுல கனிகள் கொத்து கொத்தா தொங்குமா. அதை பார்க்கும்போது நமக்கு அதை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. ஆனா வாயில அது வச்சா கசப்பு தாங்க முடியாதான். அப்ப அந்த மர்மரத்துக்கு நிறைய நேரம் அந்த பிரச்சனை, போராட்டம், எல்லாரும் நம்மளை புறக்கணிக்கிறாங்க, யாருமே அந்த மரத்து பக்கத்துல போக மாட்டாங்களா. அப்ப அந்த மரம் எப்பவுமே அழுகுமா, என் பக்கத்துல யாருமே வர மாட்டாங்களே, என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்களே, என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு அது எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமாவே இருக்குமா. சடனா ஒரு குட்டி பையன் என்ன பண்ணானா, அந்த மரம் பக்கத்துல வந்து அந்த பழம் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டானா ஒரு பவுல்ல. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, டே என்னடா பண்றேன்னு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் தூக்கி வீசிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டானா. அன்னைக்கு அந்த மர்மரத்துக்கு ஒரே வலியா, அதோட நெஞ்சில இருந்து அது அழுகுதான், ஹார்ட்ல இருந்து அது அழுகுதான். ஏன் எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறாங்க, ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு கசப்பு, ஏன்பா என்னை இப்படி படைச்சிங்க, என்னை மாற்றுங்கப்பா, என்னம்மா நான் என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு அந்த மரம் கதறி கதறி அழுகுதான். அழுதுட்டே இருக்கான். ஆனா அப்பா கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, பொறுமையா காத்துரு, பொறுமையா நீ காத்துரு, நான் செய்யற காரியம் உனக்கு பயங்கரமா இருக்கும், ஆனா நீ பொறுமையா காத்துரு. மாதங்கள் கடந்ததான், யாருமே வரலையா. வருடங்கள் கடந்ததான், யாருமே வரலையா. ஆனா வாக்கு தத்தம் மட்டும் இருக்கான். அப்பா வாக்கு தத்தம் இருக்கேப்பா, காத்துருன்னு சொன்னீங்களப்பா, எத்தனை காலம்ப்பா, எத்தனை காலம்ப்பா நான் காத்திருக்கணும்னு அந்த மரம் கதறி 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 அழுகுதான். அது அழுக 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 அந்த மரத்தோட அந்த ட்ரங்க் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோட ட்ரங்க் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குதான். அந்த வெடிப்புல இருந்து அதோட கண்ணீர் அப்படியே ஒரு பிசுனா வெளியில வருதான். அது வெடிக்க வெடிக்க அந்த பிசுன் அதிகமா அதுல இருந்து ஊற்ற 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 திடீர்னு பார்த்தா அந்த இடம் முழுவதும் ஒரு நற்கந்தமா, ஒரு சுகந்த வாசனையா. ஜனங்கள்லாம் அந்த வழியில போகும்போது, ஐயோ இது என்ன வாசனை, இது என்ன வாசனை, இது பயங்கரமான வாசனையா இருக்கே, எங்க இருந்து வருதுன்னு அந்த மலை முழுவதும் தேடி 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 போய் பார்க்கறாங்களாம். இந்த மரம் இல்லை, இந்த மரம் இங்க இருந்து இல்லை இல்லைன்னு அதை புறக்கணிச்சு வேற எல்லா இடத்துலயும் தேடுறாங்களாம். ஆனா திரும்பி பார்த்தா அந்த மரத்துல இருந்து தான் அந்த வாசனை வருதான், அந்த பிசின்ல இருந்து தான் அந்த வாசனை வந்துச்சான். ஜனங்கள்லாம் இப்ப ஓடுறாங்களாம், அந்த மரத்துக்கு நேரா ஓடி அந்த பிசினெல்லாம் எடுத்து 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 அது போய் கடையில கொடுத்தா அது தங்கத்தை விட விலையேற பெற்ற வெள்ளை போலமா. ஹல்லேலூயா. அந்த வெள்ளை போலம் எங்க பயன்படுத்தப்பட்டுனா, ராஜாக்கு கிஃப்டா கொடுக்க. ஏசப்பா பிறந்தப்போ 3 காரியத்தை எடுத்துட்டு போவாங்க. ஒன்னு கோல்டு, இன்னொன்னு பிராங்கன்சன்ஸ், இன்னொன்னு மிர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெள்ளை போலம்னு தமிழ்ல அதை எழுதப்பட்டிருக்கு. வெள்ளை போலம் கசப்பு தான், கசப்பு தான், அந்த மாறால கசப்பு தான். ஆனா மோசே தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. அந்த மரத்தை வெட்டி போட்ட மாத்திரத்துல ஹல்லேலூயா அந்த கசப்பு மரமும் கசப்பு, தண்ணியும் கசப்பு, கசப்புக்குள்ள போனதும் அது இனிப்பா மாறிடுச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப என்னோட கசப்ப நான் சிலுவையில நான் இறக்கி வச்சுட்டா, அந்த சிலுவைநாதர் எனக்குள்ள வந்துட்டா, என்னோட கசப்பெல்லாம் மதுரமா தேவன் மாற்றிடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவனால, அதான வாக்குத்தத்தம், தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? மாறால இருக்கிற அந்த கசப்பான தண்ணிய என் தேவன் மதுரமா மாற்றக்கூடுமானால் என் வாழ்க்கையில இருக்கிற மாறாவை என் தேவன் மாற்றுவார். தீர்க்க தரிசனம் வரீங்க சொல்லுங்களேன், சொல்லுங்களா? அந்த மாறாவின் தண்ணிய தேவன் மதுரமா மாற்றினாரா? விசுவாசிக்கிறீங்களா? அது நடந்ததா? நடந்தது. என் வாழ்க்கையில இருக்க மாறா மாறுமா? நிச்சயமா மாறும். அது விலையேற பெற்ற ஆசீர்வாதமா இருக்கும். ஜனங்கள்லாம் பார்த்து வியந்து, அந்த குடும்பம் இப்படி இருந்ததே, ஆனா தேவன் எப்படி உயர்த்திட்டாருன்னு நம்மளோட இனத்தார் ஜனத்தாரெல்லாம் பார்த்து வியக்கும்படியா தேவன் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மாறாவுல நம்ம பார்க்கும்போது தேவன் எப்படியா மோசையோட இடைப்பட்டார் தெரியுங்களா? அற்புதரா இடைப்பட்டார்,
ஆலோசனை கர்த்தரா இடைப்பட்டார், வல்லமை உள்ள தேவனா இடைப்பட்டார், நித்திய பிதாவா இடைப்பட்டார், சமாதான பிரபுவா இடைப்பட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க தேவன் இல்ல, அது இல்லம்மா, எங் கேள்வி இது. எங்க தேவன் மாறாவில் அற்புதரா வெளிப்பட்டார்? மதுரமா ஒரு தண்ணி மாற முடியுமா? ஐசாயா 9:6 தேவனுடைய நாமங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா? போராட்டம் இருக்கா இல்லையா? அப்போ இந்த பிரச்சனை போராட்டத்துல மோசே என்ன கொண்டு வந்தா? மோசேக்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனை என்ன? ஏன் பிரச்சனை போராட்டத்துக்குள்ள நான் யாரை கொண்டு வரணும்? சிலுவை நாதரை கொண்டு வரணும். என்னோட ஏசப்பாவை நான் கொண்டு வரணும் என் பிரச்சனை போராட்டத்துக்கு. அப்பதான் எனக்கு இந்த மாறப்போகுது. அப்போ என்னோட ஏசப்பா யாரு? என்னோட ஏசப்பா யாரு? அதிசயமானவர். அவர் யாரு? அடுத்தது அவரு ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போ இன்னைக்கு அவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணுமா? அற்புதரா வெளிப்படணுமா? அதிசயத்தை செய்கிறவரா வெளிப்படணுமா? இல்ல உங்களுக்கு ஆலோசனை வேணுமா? இன்னைக்கு அவர் உங்களுக்கு ஆலோசகரா இறங்கி வரணுமா? இல்ல எனக்கு ஒரு வல்லமையான கிரியை, சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில வேணுமா? ஆலோசனை வேணும். ஓகே, வல்லமை உள்ள தேவனா இறங்கி வரணுமா? அடுத்தது அப்பா அன்புனா நான் ருசிச்சதே இல்லப்பா, அப்பானா என்னப்பா? அப்பா நித்திய பிதான்னு சொல்லப்பட்டிருக்கே, அந்த அன்பை ருசிச்சு ஒரு அப்பா உங்களுக்கு தேவையா இன்னைக்கு? இல்ல, என் வாழ்க்கையில சமாதானமே இல்லப்பா, என்னை சமாதானத்தினால நிரப்புங்கப்பா அப்படின்னு அப்பா உங்களுக்கு எப்படி இன்னைக்கு வேணுமோ நீங்க அப்பாவை கூப்பிடும்போது அப்படியா இறங்கி வந்து என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாறால முதல் பார்த்தா அவர் என்ன பண்றாரு? அந்த பிட்டர்னஸ ஸ்வீட்னஸா மாற்றுறது அற்புதமா அதிசயமா? அற்புதம் நிறைஞ்ச அதிசயம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஓகே, அதிசயமா? பிட்டர்னஸ கசப்ப மதுரமா தேவன் மாற்றினாரு. அப்போ என்னோட தேவன் அதிசயம் செய்யறவரா? ஹல்லேலூயா. மோசே தேவனை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொன்னாரு? அந்த மரத்தை வெட்டி, ஒரே பெரிய பிரச்சனை, 2.4 மில்லியன் ஜனங்களுக்கு பிரச்சனை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நம்ம பாடுவோம். தேவன் அந்த ஒரு ஆலோசனை கொடுத்தாரு, மரத்தை வெட்டி தண்ணியில போடுப்பா. ஆலோசனை கர்த்தரா இறங்கி வந்தாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது மகிமை உள்ள தேவனா, மகிமை உள்ள தேவனா. ஜனங்கள்லாம் தாகத்தோடு அங்க 3 நாள் தண்ணியே இல்லாம கசப்பு தண்ணியோட மனசுல கசப்போடு நின்றுட்டு இருக்க ஜனங்களுக்கு குடிக்க தேவன் என்ன கொடுத்தார்? வல்லமை. அவரோட வல்லமை அந்த தண்ணியில இறங்கின மாத்திரத்துல என்ன நடந்தது? அவருடைய வல்லமையான தேவனா அவரு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. மாறாவில் நம்ம பார்க்கிறோம் அவர் எப்படியெல்லாம் வெளிப்பட்டார்? அற்புதரா வெளிப்பட்டார். அடுத்தது ஆலோசகரா வெளிப்பட்டார். அடுத்தது வல்லமை. தண்ணி குடிக்க முடிஞ்சதுல, கசப்பு மாதிரி இனிப்பா மாதிரி தண்ணி குடிக்க முடிஞ்சது ஒரு சாதாரண காரியமா? ஒரு வல்லமை இல்லாட்டி அந்த வல்லமையான தேவனை நம்ம சேவி காட்டி அப்படி ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியாது. சொல்லுங்கப்பா, இப்ப சொல்லுங்க, நான் மாறால இருக்கேன், நான் மாறால இருக்கேன் அப்பா, என் வாழ்க்கையில அற்புதரா இறங்கி வாங்கப்பா, அதிசயரா இறங்கி வாங்கப்பா, ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா, ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா, எனக்கு வேண்டிய ஆலோசனை என் வாழ்க்கையில நீங்க கொடுங்கப்பா, நீங்க கொடுங்கப்பா. மனுஷ ஆலோசனையில நான் சோர்ந்துட்டேன்ப்பா. ஆலோசகரா என் வாழ்க்கையில இறங்கி வந்து என் வாழ்க்கையை கட்டுங்கப்பா. வல்லமை உள்ள தேவனப்பா, இந்த கசப்ப மதுரமா மாற்றுகிற அந்த வல்லமையினால என்ன நிரப்புங்கப்பா. எனக்குள்ள கசப்பு இருந்தா அதை எடுத்து போட்டு அதை மதுரமா எனக்கு மாற்றிக்கிடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஏலீமுக்கு அவரு தகப்பனா, ஒரு நல்ல தகப்பனா, மாறால இருக்கிற ஜனங்களை ஏலீமுக்கு நேரா அழைச்சிட்டு போறார். ஹல்லேலூயா. அது நம்ம தகப்பனால மட்டும்தான் முடியும். என் பிள்ளைங்க மாறால இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்க கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது. மாறால கொஞ்சம் தண்ணி தான், ஒரு நீரூற்று தான், ஆனா ஏலிம்ல 12 நீரூற்று. நான் குடும்பமா போய் புசிக்க முடியும், நான் குடும்பமா ஆசீர்வதிக்கப்பட முடியும், கோத்திரமா என்னால தண்ணீரை குடிக்க முடியும்.
ஹல்லேலூயா. ஒரு தகப்பனோட இதயத்தோடு அந்த முறுமுறுத்த ஜனங்களை கூட மோசே ஜெபிச்ச மாத்திரத்துல ஆலோசனையா இறங்கி வந்து வல்லமையுள்ள தேவனா இறங்கி வந்து ஏலிம்ல ஒரு நல்ல தகப்பனா சமாதானத்தோட சமாதான பிரபுவா அவங்க அங்க இளைப்பாரி பாளையம் இறங்கினார்கள் வசனம் சொல்லுது. அங்க அவங்க இளைப்பாரினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பா உங்களுக்கு எப்படி இறங்கி வரணும்? அப்பா வாங்கப்பா, என் வாழ்க்கையில நீங்க இறங்கி வாங்கப்பா. என்ன சூழ்நிலையில இருந்தாலும் அந்த மாறாவை மதுரமா மாற்றி ஏலிம்க்கு நேரா அழைச்சிட்டு போன தேவன் என் வாழ்க்கையும் மாற்ற வல்லவர். ஆமென். எல்லாருக்கும் வாரை பத்தி தெரியும் இல்ல? வார் நடந்துட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்ல. இப்ப சீஸ் ஃபயர் போட்டிருக்காங்க. ஆனாலும் இந்தியனோட இது ஷிப்பு வந்து அடிக்கப்பட்டது. ஏன் தெரியல. அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. நிறைய காரியங்கள் என்ன அடுத்தது நடக்குமோன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம தேவ ஜனங்கள் ஞானத்தோட இருக்கணுமா இல்லையா? இப்போ யாரெல்லாம் அப்ராட் போகணும் அப்படியெல்லாம் நீங்க நிறைய பேருக்கு ட்ரீம்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக். ஜபத்துல மோசேயை போல தேவனை நோக்கி பாருங்க. ஒரு சிஸ்டர் என்னை அழைச்சிருந்தாங்க ஃபாரின் கண்ட்ரியிலிருந்து. அவங்களோட சம்பளம்லாம் இப்போ 10,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கெல்லாம் சம்பளம் 5,000 பண்ணிட்டாங்க. சிஎம்சியில் ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஊரில் வார் வந்தால் ஆல்ரெடி இந்தியாவுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்தியாவில் நிறைய காரியங்கள் வரப்போகுது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய பிள்ளைங்க ஃபினான்ஷியலி ராங் டிசிஷன்ஸ் எடுக்கிற ஒரு தருணத்தில் இருக்காங்க. அங்கே வார் வந்து பெருசாலாம் வரல. சும்மா அங்கே டெப்ரிஸ் விழுந்ததுல அந்த பாமோட துணிக்கைகள் விழுந்ததுல இவ்வளோ பெரிய மாற்றம்னு சொல்ல வரவங்களுக்கு. சேலரி எல்லாம் நிறைய கம்பெனிஸ்ல என்ன பண்ணிட்டாங்களாம், 10,000 வாங்கின இடத்துல 5,000. ஃபேமிலி நடத்த முடியுமா? குழந்தைங்களோட ஸ்கூல்ல ஃபீஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு 5,000. சில பேருக்கு 30%. 10,000னா 7,000 மட்டும் தான் சம்பளம் கட் பண்ணிட்டாங்க. 50%க்கு மேலான எம்ப்ளாயீஸை நீ வெக்கேஷனுக்கு போன 6 மாசம் லீவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு சம்பளம் இல்லாம. 6 மாசம் ஃபேமிலிக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா கையில காசு இருந்தா தானே சாப்பிடவே முடியும். இதுதான் சூழ்நிலை. அப்ப அந்த சிஸ்டர் கிட்ட சொல்றாங்க அவங்களோட பாஸ், நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க 7 பியூட்டி சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. 7 பியூட்டி சென்டர்லயும் எல்லா ஸ்டாஃபுக்கும் சேலரி பாதி பண்ணிருங்க. இந்த ஒரு 2 பியூட்டி சென்டர் நம்மளது ஓடுறதே இல்லை. இந்த 2 சென்டர்லயே எத்தனை ஜனங்களை தூக்க முடியுமோ தூக்கி வெக்கேஷனுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. இதுதான் உலகத்துக்கு நடந்து கொண்டிருக்கு. தேவ ஜனங்களை தேவன் எப்படி காப்பாத்துறாரு பாருங்களேன். அந்த பிள்ளை கர்த்தரோட பிள்ளை. அது அவங்க மேம் கிட்ட பாஸ் கிட்ட சொல்றாங்க, யாருக்கும் எதுவும் நீங்க குறைக்காதீங்க, நான் சேலஞ்ச் எடுக்கிறேன். இது வார் டைம் தான், பிரச்சனை போராட்ட டைம் தான். நீங்க அந்த 2 சென்டரை சொன்னீங்க பாருங்க, அதை நான் சேலஞ்சா எடுக்கிறேன். ஒரே மாசத்துல மற்ற 7 சென்டர்லயும் வராத பிசினஸை நான் அதுல நடத்தி காட்டுறேன். நீங்க யாருக்கும் சம்பளத்தை கம்மி பண்ணிடாதீங்க. பரிந்து பேசுகிற ஒரு இதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை தேவன் அப்படியாப்பட்ட ஸ்தானத்துல வைக்கணும். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம ஜனத்துக்காக நம்ம நிற்கணும். நான் சொன்ன சிஸ்டர், நீங்க என்னைக்கு ஜனங்களை யோசித்து அந்த குடும்பத்துல விளக்கறியணும் நீங்க யோசிச்சு நீங்க சேலஞ்ச் பண்ணீங்க பாருங்க, உங்களுடைய மொத்த சென்டர்ஸுமே ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க ஜபிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, ப்ளீஸ் சிஸ்டர் நீங்க ஜபிங்க எனக்காக அப்படின்னாங்க. ஜபிச்சோம். கர்த்தர் அந்த 2 சென்டர்ஸ்க்கு 2 நாள்ல பெரிய அற்புதம் செஞ்சாங்க. அவங்க ஜபிச்சாங்க. தேவன் மோசை ஜபிச்சது போல அந்த சிஸ்டர் ஜபிச்சாங்க. கர்த்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த சிஸ்டருக்கு கொடுத்தாங்க. ஒரு ப்ரமோஷனல் ஆஃபரை நீங்க லான்ச் பண்ணுங்க. கஸ்டமர் கூட உள்ள வர மாட்டாங்க, ஆனா உங்களுக்கு இந்த மந்த்துக்கு தேவையான பேமெண்ட்டுக்கு அமௌண்ட் வரும். தேவன் அவங்க கிட்ட கிளியரா ஒரு ஆலோசனை, ஒரு ஆலோசகரா இறங்கி வந்து அந்த 7 சென்டர்ஸும் பண்ணாத பிசினஸ் 2 நாள்ல 33,000 dirhams அவங்க earn பண்ணிட்டாங்களாம். ஒரு கஸ்டமரும் வரலையா. அந்த போட்ட ப்ரமோஷன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜில மணியெல்லாம் கட்டிட்டாங்களாம். அவங்க சர்வீஸ்க்கு இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் வர போவாங்களாம். இந்த 2 o'clock நீங்க இதை புக் பண்ணாட்டி இந்த ஆஃபர் உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு ஒரே ஒரு குட்டி ஸ்ட்ராட்டஜி. 2 o'clock அத்தனை மணியும் வந்து பேங்க்ல விழுந்துருச்சான். ஒரு வேலையும் அவங்க செய்யவே இல்லையா.
ஹல்லேலூயா. ஒரு ஐடியா, ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்கப்பா, வாழ்க்கை மொத்தம் மாறிடும்பா. இன்னைக்கு ஆலோசனைக்கு ஏன் அங்கேயும் இங்கேயும் நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க? முழங்கால முடக்கி, கைகளை தட்டி, கைகளை உயர்த்தி, அப்பா அப்பா. எங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்க அந்த டேபர்நாக்கிள் பிரேயரை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க, அக்கா நாங்க சிரிக்க கத்துட்டோம்க்கா, இப்ப எங்க வாழ்க்கை அவ்வளோ லைட்டா இருக்குக்கா. என் வாழ்க்கையில நான் நிறைய வருஷம் சிரிக்காம, அது சாட்சி இல்ல. ஒரு சிரிப்பு, ஒரு வாழ்க்கையில மகிழ்ச்சி கொண்டு வர முடியுது தேவன் மட்டும்தான். அக்கா நான் அது படிச்ச இது, அக்கா நான் சிரிக்காம இருந்தேன்க்கா, ஆனா அந்த ஜபத்துக்கு அப்புறம்க்கா நான் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன்க்கா. என் வாழ்க்கையில சிரிப்புனா என்னன்னு எனக்கு இப்ப உணர்றேன்க்கா. என் தேவன் என் கூட இருக்காருக்கா. அவர் அதிசயமானவர் அக்கா. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. அப்படி என் வாழ்க்கையில அவர் அசைவாடும் போது என் வாழ்க்கையில எந்த குறைவுமே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ மாறாவுல இருந்த தேவன் அதை மதுரமா மாற்றின அந்த தேவன் என் வாழ்க்கையில செய்வாரா இல்லையா? அப்படியே நான் இருந்துட்டு ஆமீன் கூட சத்தமா சொல்லாட்டி செய்வாரா இல்லையா? ஆமீன் கூட சத்தமா சொல்லாட்டியும் செய்வாரா? சரி, நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 1:19-20 வரை வாசிப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், இன்னைக்கு தேவனோட வாயா தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனையோட நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கீங்க, கர்த்தரோட பிரசனம் நம்ம மத்தியில இருக்கு, தேவனோட வார்த்தை இங்க இருந்து வந்துட்டு இருக்கு. அப்போ ஐசாயா 1:19-20 சொல்லுது, நீங்கள் மனம் பொருந்தி. ஃபர்ஸ்ட் குடும்பத்துல மனம் பொருந்தணும், கர்த்தரோடு மனம் பொருந்தணும். தேவனோட வாய் மூலியமா தேவன் பேசுகிற வார்த்தையோடு மனம் பொருந்தும் போது ஒரு யூனிட்டி இன் ஸ்பிரிட்ல தேர் இஸ் பவர். அங்க வார்த்தை சூப்பரா சொல்லுது, நீங்கள் மனம் பொருந்தி செவி. மனம் பொருந்துனீங்கன்னா இங்க தேவன் இருக்காரு, அங்க இருந்து வர்றது தேவ வார்த்தை அப்படின்னு அந்த மனம் பொருந்தும் போது செவி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு மனம் பொருந்திட்டீங்கன்னா நிச்சயமா செவி கொடுப்பீங்க. செவி கொடுத்தால் நம்ம என்ன பண்ணுவோமா, இந்த தேசத்தின் பெஸ்ட்டை நம்ம புசிப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, மாறாவை என்னால மதுரமா மாற்ற முடியும். நம்மள தேவனால ஏலிம்க்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் அழைத்து கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. யாரை கொண்டாவது தேவன் நம்ம பிரச்சனையை நம்ம போக்க முடியும் தேவனால. ஹல்லேலூயா. ஆனா நம்ம உதவி எங்கேயோ பார்ப்போம். நம்ம எங்க பார்த்தோம்? சர்ச்சு கட்டும் போது அமெரிக்கால இருந்து வருமா, ஆப்பிரிக்கால இருந்து. ஆனா கர்த்தர் யாரை கொண்டு செஞ்சாரு? நம்ம நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து கர்த்தர் ஒத்தாசத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுமா, நீங்க என்ன பண்ணும்? மாறால இருந்து ஏலிம்க்கு போக மனம் பொருந்தி போது என்ன நடக்கும்? வசனத்தை அப்படியே பை ஹார்ட் பண்ணலாமே, என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. மனம் பொருந்தி, கஷ்டப்பட்டு இது தமிழ்ல நான் படிச்சு உங்களுக்கு நான் சொல்றேன்னா ஈஸியா நீங்க நம்ம என்ன பண்ணும், நாம் மனம் பொருந்திட்டீங்களா? உங்களுக்குள்ள சிரிக்கிறீங்களா? அப்படியே சிரிங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து. உங்களுக்குள்ள மனம் பொருந்துறீங்களா? பா என்ன அழகு சேச்சு, இந்த மாதிரி ஒரு சிரிக்கிற சேச்சை பார்க்கவே முடியாது. இப்பதான் பக்கத்துல இருக்கிறது யாருன்னு விழிச்சே பாக்குறோம்ல நிறைய பேரு. ஓகே, மனம் பொருந்தி. பக்கத்துல தேவன் இருக்காரா? தேவன் பிரசனத்தை உணர்றீங்களா? இருக்காரு. சேர பக்கத்துல எடுத்து போட்டீங்களா? ஓகே, தேவனோட மனம் புரிந்துட்டீங்களா? தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது? மாறாவ மாற்ற எனக்கு வல்லமை உண்டு, உன்னை ஏலிமுக்கு நேரா நான் நடத்தி செல்வேன். விசுவாசிக்கிறீங்களா? செவி கொடுத்துட்டீங்களா? நிச்சயமா நீங்க தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். துபாயின் நன்மையை புசிப்பீர்களா? யுனைடெட் கிங்டம், நீ இருக்கிற தேசத்திலேயே நன்மையை நீ புசிப்பப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இருக்கிற தேசத்திலேயே நன்மையை நாம் புசிப்போம். ஹல்லேலூயா. தேவன் வார்த்தை உன்னை ஒருவேளை இங்க இருந்து என்ன இந்தியால இருந்து இங்க அழைச்சிட்டு வந்தாரு. தேவன் வார்த்தை கொடுத்தாரா? கொடுத்தா என்ன அழைச்சிட்டு வந்துட்டாரு. நான் இன்னைக்கு தான் இங்கதான் இருக்கேன். துபாய் கூப்பிட்டாலும் போக மனசு இல்லை. நீங்க இங்க இருந்து அங்க போகணுமா? தேவன் வார்த்தை கொடுத்துட்டார், நிச்சயமா அழைச்சிட்டு போவார். அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லை, பொய் சொல்லாத தேவன் என் தேவன். வாக்கு கொடுத்தார்னா நிறைவேற்றி முடிப்பார். இந்த 4
2022 26/4/26 நம்ம யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். அன்னைக்கு தீர்க்க தரிசன ஏலும் இன்னைக்கு நம்ம சபைக்கு செய்தியா வரும்னு அன்னைக்கு தேவனுக்கு தெரியும், உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. மாறால இருக்கிற ஜனங்களுக்கு ஏழுமை பார்க்க கூட முடியல. மாறால இருக்கிற ஜனங்களுக்கு தேவனே எனக்கு ஒரு ஏழுமை முடியல, கசப்பு கண்ணீர் அதுல எதையுமே பார்க்க முடியல, கலங்கி தவிச்சிட்டு இருக்கோம். ஆனா தேவன் சொல்றார், நீ பொறுமையா அந்த மர்மரத்தை போல இருந்தா விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தர வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததுதான் ரொம்ப நல்லது. இது நம்மளுக்கு இல்ல, அடுத்த வசனம் நம்மளுக்கு இல்ல. சொல்லுங்க, அடுத்த வசனம், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் ஆனால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். பட்டயத்திற்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. காயெல்லாம் தட்ட முடியாதுக்கா, காயெல்லாம் தூக்க முடியாதுக்கா, நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, முழங்காலெல்லாம் போடவே முடியாது என்னால. 87 வயசு ஒரு பாட்டி, ஒரு மீட்டிங்ல ஒரு பாஸ்டர் போறாரு, 87 வயசு பாட்டி, நெட்டு முழங்கால நின்று, பல்லு கூட இல்லை பாட்டிக்கு, க்ளோரி க்ளோரி க்ளோரின்னு பாட்டி. பாட்டுனா பல்லே இல்லாத பாட்டி அப்படி பாடுது சத்தமா. எந்த பாட்டு எடுத்தாலும் ராகம் வருதோ இல்லையோ, எனக்கெல்லாம் ரொம்ப ஷேமா இருந்துச்சு. நான் தமிழ் பாட்டெல்லாம் ரொம்ப அதிகமா அப்படி பாடுறதுக்கே ரொம்ப யோசிப்பேன். அந்த பாட்டி பாடுன்னு பாடுது, என்ன ராகம் தாளம் பல்லவி எல்லாம் அந்த பாட்டி போடுறதுதான், இஷ்டத்துக்கு பாட்டி பாடுது. நடுவுல க்ளோரி க்ளோரி க்ளோரின்னு. இந்த போதகருக்கு இத்தனை ஜனங்க இருக்காங்களே, ஆனா இந்த பாட்டி மட்டும் நெட்டு முழங்கால நின்று க்ளோரி க்ளோரிந்தே. நம்ம இந்த நம்ம நிறைய என்ன நினைப்போம், இந்த பிரசங்கியார் முடிச்சது நம்ம போய் ஜெபிச்சுக்கணும்னு நினைப்போம். அந்த பிரசங்கியார் நினைச்சாராம் பிரசங்கத்தை முடிச்சுட்டு பாட்டியை சந்திக்கணும்னு நினைச்சாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏலிம்ல அப்படிதான், he wants to reverse the order. போதும், தலை கொடுத்து ஜபிச்சதெல்லாம் போதும், நான் இன்னைக்கு 1000 பேருக்கு ஜபிக்க போறேன்னு என்னைக்கு நான் எழும்புறேனோ அதுதான் என்னோட ஏலும். ஹல்லேலூயா. போதகர் நினைக்கிறாராம், அந்த பாட்டியை நான் சந்திக்கணும். நெடு மொத்த சர்வீஸ் முழுவதும் நெடு முழங்கால பாட்டி நிக்குதான். சரி, ப்ரீச்சிங் எல்லாம் பாஸ்டர் முடிச்சுட்டு பாட்டி கிளம்பிடும், பாஸ்டர் ஓடுறாராம். ஒரு நிமிஷம் ஜபத்தில் இருக்கிற பீப்புள் எல்லாம் நிறுத்த சொல்லிட்டு பாஸ்டர் போறாராம். வல்லமையான பெரிய ஊழியக்காரர், அவருக்கு கியூ நிக்குது ஜபத்துக்கு. அவர் அங்க போறாராம். அம்மா பேர் என்னம்மா உங்களது, எத்தனை வயசுமா, எப்படிம்மா உங்களால இப்படி நெடு முழங்கால நிற்க முடியுது, எவ்வளோம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? இப்போ அவங்க சொன்னாங்களாம், எனக்கு 12 பிள்ளைங்க. என் 12வது குழந்தை வயிற்றுல இருக்கும்போது என் புருஷன் மறைச்சிட்டாரு. ஆனா என் 12 பிள்ளைகளையும் நான் முழங்கால நின்று நான் படிக்க வச்சேன். என் பிள்ளைங்க அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியான்னு எல்லாரும் டாப் பொசிஷன்ஸ்ல, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், ஏரோநாட்டிக் என்ஜினியர்ஸ், பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. எனக்கு 47 பேர பிள்ளைங்க. நான் ஏன் நெடுமுழங்கால 87 வயசுல நிக்க மாட்டேன்? என் தேவன் எவ்வளோ பெரிய அதிசயங்களை எனக்கு செய்திருக்காரு அப்படின்னு 87 வயசுள்ள ஒரு பாட்டிமா நெடு முழங்கால 12 பிள்ளைகளை போஷிச்சான். அந்த அம்மா வாழ்க்கையில அவரு அற்புதரா, ஆலோசகரா, வல்லமை உள்ள தேவனா, நித்திய பிதாவா, சமாதான பிரபுவா அவர் அசைவாடும் போது அந்த அம்மா நெடு முழங்கால க்ளோரி க்ளோரி க்ளோரி. அந்த அம்மா பேரே க்ளோரின்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் அப்படியாப்பட்ட க்ளோரியா நம்மள இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க பக்கத்துல கேளுங்களா, அக்கா நீங்க க்ளோரியா? நம்ம க்ளோரியா இருக்கலாம்க்கா. ஹல்லேலூயா. அப்பாவோட க்ளோரி நமக்கு வேணும்க்கா. ஹல்லேலூயா. நம்ம க்ளோரியா மட்டும் இருந்துட்டா நம்ம வாழ்க்கை க்ளோரியஸா இருக்கும். சொல்லுங்களேன் அக்கா, நீங்க மட்டும் க்ளோரியா இருந்துட்டீங்கன்னா, அண்ணே நீங்க மட்டும் க்ளோரியா இருந்துட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை க்ளோரியஸா இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பிரதர், நீங்க மட்டும் க்ளோரியா இருந்தீங்கன்னா, அது கேர்ள்ன்றனால பயப்படாதீங்க. க்ளோரிக்கு ஆன் வெர்ஷன் என்ன? பிரதர்ஸ் எல்லாம் அப்படியே என்ன வியந்து மகிமைன்னு வேணா வச்சுக்கலாமா, மகின்னு வேணா வச்சுக்கலாமா? நீங்க மகியா இருந்தா மகிமையான காரியங்களை பார்ப்பீங்க பிரதர்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God wants to glorious things. ஹல்லேலூயா. சோ கை தட்டுவோமா? வீட்ல ஆனா இந்த ரொம்ப வெரி குட் பீப்புள் நீங்க கை தட்டி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க வீட்டுல நீங்க தனியா ஆராதிக்கும் போது கை தட்டுவீங்களா? ஆலயத்துல நீங்க கை தட்டுவீங்களா? கடனே வாங்க மாட்டீங்க. கையை உயர்த்துவீங்களா? உயர உயர தேவன் வைப்பார். முழங்கால முடக்குவீங்களா? ஹல்லேலூயா.
மாறாவில் இருக்க மாட்டேங்க. ஏலிமுக்கு நேரா தேவன் நடத்தி சொல்வார். மாறால பற்றாக்குறை இருந்தது உண்மைதான், ஆனா ஏலிம்ல நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா நிரம்பி வழிதே ஆசீர்வாதம் அங்கேயே தங்கிராத, ஏலிம்ல இருந்து அடுத்ததுக்கு ரெஃபிடிம்க்கு நீ போகணும். ஹல்லேலூயா. கானான் தான் என்னோட இலக்கு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். How many of you are excited? Are you excited? நான் அடுத்ததுக்கு போட்டா நிறுத்திட்டா போலாமா? ஓகே. தேவன் உங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் அசைவாடணும் நீங்க விரும்புறீங்க? அவர் யாரு? ஏசப்பா யாரு? செய்வாரா அதிசயம்? செய்வாரா? சத்தமா சொல்லுங்களேன். என் தேவன் அதிசயமானவர். அடுத்தது இன்னும் ஆலோசனைக்கு சுத்தி முத்தி பாப்பீங்களா? முழங்கால் இட்டு 12 பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு ஆலோசனை தேவைப்பட்டிருக்கும். கணவரும் இல்லை, ஆனா அந்த அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சிருக்காங்க, கிடைக்கிற வேலைலாம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு எவ்வளவு அசிங்கப்படுறோம். நான் அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், அந்த வேலை செய்ய மாட்டேன், இது வேலை செய்ய மாட்டேன். கடினமா உழைக்கிறதுக்கு ஒரு நாளும் நம்ம தயங்கக்கூடாது. ஹல்லேலூயா. work hard. நான் நேற்று ஒரு ஸ்பீச் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த அக்கா சொன்னது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அந்த அக்கா இப்படியா சொன்னாங்க, நம்ம யூத் எல்லாம் நிறைய பசங்க என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர்மா நம்ம கடைக்கு போகணும், ப்ரைஸ் டேகே பார்க்கக்கூடாது. சொன்னவரை காணோம், பட் கர்த்தர் அவரோடு இடைப்படுவாராக. ப்ரைஸ் டேக் பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள்லாம் கடைக்கு போனால் அந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸை பார்ப்பீங்களா இல்லையா? பார்ப்போம். இப்போ நான் என்னை பற்றியே சொல்கிறேன், நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. 50% ஆஃபர் இருக்கா? ஒரு அன்லிமிட்டெடில் ரெட் அலர்ட் சேல் இருக்கா? இந்த நியூ மந்தோட சேல் இது இருக்கா? ஏதாவது ஒரு கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போமா இல்லையா? கண்டிப்பாக பார்ப்போம். அந்த யூத் நான் இந்த மாதிரி டைப், ஏதாவது கம்மியாக நமக்கு கிடைக்குமா? நம்ம உடுத்துற சாரிக்கு ரொம்பலாம் நம்ம செலவு பண்ணக்கூடாது. மினிமலாக நம்ம 500க்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கக்கூடாதுன்றதை நான் ரொம்ப நாளாக எனக்கு மொத்தம் கிடைக்கிறதெல்லாம் கிஃப்ட்ஸாக இருக்கும். அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய தௌசண்ட்ஸாக இருக்கும். அப்போ நான் என் மைண்டில் யோசிப்பேன், அதை காசாக நீங்கள் கொடுத்தா நான் அதை யூஸ் பண்ணிக்க, நீங்கள் எனக்கு ட்ரெஸ்ஸாக கொடுக்குறீங்க, அதே ட்ரெஸ்ஸை நீங்கள் சர்ச்சுக்கு போட்டு வரணும்னு வேற சொல்லி வெயிட் வேற பண்ணுவாங்க. ரொம்ப எம்பாரஸ். கிஃப்டாகவும் கொடுக்க முடியாது, போட்டே தீரணும். ஸோ அந்த மாதிரி தேவன் ஆசீர்வதிக்கிறார் சில பேரை. ஹல்லேலூயா ஃபார் த thank you for the blessing God has given. ஆனா பிரைஸ் டேக பார்த்து என்கிட்ட அந்த பிரதர் சொல்றாரு, பாஸ்டர்மா நம்ம கடைக்கு போகணும், பிரைஸ் டேக்ல பிரைஸே பார்க்க கூடாது, அப்படியா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா என்ன? நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம வாங்கணும். நல்லதா இல்லையா? எனக்கு என்ன பிடிக்குதோ, 10,000 ரூபாய் அந்த புடவை, நான் என்ன பண்ணும்? அதை நல்லதா கெட்டதா? நல்லதா. ஏன்னா நம்ம பட்ஜெட் 1000 தான் இருக்கும். அந்த 10,000 ரூபாய் ட்ரெஸ் பிடிக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் 10,000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஒரு ட்ரெஸ் தேவையான்ற மனப்பான்மை. இப்போ இந்தியன் லேடிஸ் எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு பைசாவை மிச்சப்படுத்தி நம்ம பிள்ளைங்க ஃபீஸ் அது இதுன்னு நம்ம அப்படி இது பண்ணுவோம். ஆனால் இந்த தம்பி என்கிட்ட அவர் சொல்றாரு, நம்ம கடைக்கு போகணும் பாஸ்டர்மா, ப்ரைஸ் டேகே பார்க்கக்கூடாது. ஸோ இது என் மைண்டில் ரொம்ப நாளாக நான் அதை வச்சுட்டு இருந்தேன். நானும் அவரை போலவே யோசிக்க, அப்படி ஆமாம்ல, நம்மளும் கடைக்கு போகணும், ப்ரைஸ் டேகே பார்க்கக்கூடாது. ஒரு துணி வாங்கும்போது ப்ரைஸ் டேக், நிறைய டைம் நான் துணி எடுத்துருவேன். அந்த தம்பி சொன்னது எனக்கு ரொம்ப கிரியை செஞ்சிச்சு, நான் துணி எடுத்துருவேன். ஆனால் அது என்னோட பழக்கமாக என்னான்னு தெரில, அந்த துணியை ரசிக்கிறத ஃபஸ்ட்டு நான் ப்ரைஸை தான் ரசிப்பேன். ஐயோ இது நமக்கு அஃபோர்டபுளா, இது நமக்கு இன்னைக்கு தேவையா, எனக்கிட்ட 5 இருக்கே, இது ஒன்று எக்ஸ்ட்ரா எனக்கு வேணுமா, வேணாம் அப்படின்னு 3 டைம் 4 டைம் நான் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கடைக்கு போயே ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை நான் ஓகே இது தேவையா, எனக்கு தேவை இருக்கா அப்படி யோசிப்பேன். நேற்று அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொன்னாங்க, ஒரு வேளை உனக்கு ப்ரைஸே பார்க்காம நீ அந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும் நீ நினச்சிட்டா, டைமே பார்க்காம நீ உழைக்க கற்றுக்கோ. ஹல்லேலூயா. ப்ரைஸே பார்க்காம நீ ட்ரெஸ்ஸை வாங்கி அந்த அளவில் நீ இருக்கணும் நீ நினச்சிட்டா, டைமை பார்க்காத உழைக்கிறதுக்கு டே அண்ட் நைட் நீ உழைச்சி காட்டு, நீ உயர்ந்து காட்டு. நீ எந்த கடைக்கு போனாலும் உனக்கு ஒரு ஒரு இது விமென்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை, தார்ஷிஷ் குமார்த்தியே உனக்கு அணை இல்லை, தார்ஷிஷ் குமாரனே உனக்கு அணை இல்லை. ஹல்லேலூயா. யாருமே உனக்கு எதிராக நிற்கவே முடியாது. நீ எங்க வேணாலும் போகலாம், எந்த தேசத்துல வேணாலும் போய் உனக்கு செலக்ட் பண்ணலாம். கார் வேணுமா, துபாய் தான் வேர்ல்டு மார்க்கெட், அங்க போய் நீ கார் வாங்கிட்டு வர முடியும், யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்? நீ டைமே பார்க்காம உழைக்க கத்துட்ட. ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். தேவன் வார்த்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா.
ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் வார், எந்த கண்ட்ரியில் எப்போ வாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஷிப்பை அடிப்பாங்கன்னு நினைச்சோமா? நினைக்கவே இல்லை. அந்த அடி நம்ம மேலே விழுந்திருந்தா இந்தியாவில் வார். ஹல்லேலூயா. we are living amidst uncertainties. இந்த அன்சர்டனிட்டியில தேவன் ஆலோசனை இல்லாம ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஹல்லேலூயா. தேவ ஆலோசனை இல்லாம எந்த முடிவும் எடுக்காதீங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 50:10-11. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால், நீங்க வெளிச்சம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? ஹல்லேலூயா. இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஹல்லேலூயா. முதல் நம்ம என்ன பண்ணணும்? மனம் பொருந்தி செவி சாய்க்கும் போது தேசத்தின் நன்மையை நான் புசிப்பேன். அடுத்தது நான் என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற தேவனுடைய தாசனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து, நீ இருளில் நடக்கிறன்னு உனக்கு தெரியுதுல, அப்ப வெளிச்சமா ஒரு ஆலோசனை வந்து நீ கர்த்தரையே சார்ந்திருந்தா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவுன்சிலிங்னு பேர்ல வந்து எத்தனையோ போதகரோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போறீங்க. பாஸ்டருக்கு மட்டும் 48 ஹவர்ஸா ஒரு நாள்ல? ஊழியக்காரர்களுக்கெல்லாம் 48 ஹவர்ஸா? ஆலோசனைன்னு கவுன்சிலிங் வேணும்னு ஜனங்க வராங்க. இந்த கவுன்சிலிங்ல பாவம் அந்த ஊழியக்காரங்கெல்லாம், நிறைய ஊழியக்கார மீட்டிங்லலாம் கூட பீப்புள் சொல்லுவாங்க, அவ்வளோ ஜபத்தோட அவ்வளோ தியாகத்தோட அந்த மனுஷன் சாப்பிட்டு கூட இருக்க மாட்டாரு, உட்கார்ந்து ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா ஜனங்க ஆலோசனையை பெற்றுக்கொண்டு, வழியோடு சொல்றேன், ஆலோசனையை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போய் தன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை தான் செய்வீங்க. எத்தனை பேர் இங்க ஆலோசனை உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஆனா நீங்க விரும்பினது தான் நீங்க செஞ்சீங்க. why waste others time? ஏன் மற்றவங்க டைமை நம்ம வேஸ்ட் பண்ணணும்? ஆலோசனை கொடுத்தா நீங்க கேட்க போறது இல்ல, டைரக்டா முழங்கால் போட்டு கர்த்தர்கிட்டயே ஆலோசனை வாங்கிருங்க. ஹல்லேலூயா. கஷ்டமா இருக்குல்ல நான் சொல்லும்போது, ஆனா தேவன் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து, தேவனோட தாசனோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து, நான் இருள இருக்கேன்னு அறிந்து கொண்டு, நான் தேவனோட கர்த்தரையே நான் பற்றி கொள்ளும் போது நான் ஆசீர்வாதத்தை பார்ப்பேன். அடுத்த வசனம் இன்னும் பயங்கரமா இருக்கும், வாசிப்போம். இதோ நெருப்பை கொளுத்தி, யாரு நெருப்பை கொளுத்திட்டு இருக்காங்க உங்க வாழ்க்கைக்கு? நெருப்பு யார் கொளுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? நிறைய நேரம் சாத்தான் மேல பழியே போடாதீங்க. அவன் பாவம், ஐயோ இந்த அம்மா ஜபிக்கிறதும் இல்லை, முழங்கால் படுறதும் இல்லை, கையும் தட்டுறது இல்லை, ஆராதனை, நான் பக்கத்துல கூட வரதில்லைன்னு அவன் சொல்றான். ஆனா நம்ம எதுனாலும் சாத்தான் செஞ்சுட்டான், சாத்தான், அவன் வரவே இல்லைங்க பக்கத்துலயே. என்ன பண்றோம்? என்னோட வாழ்க்கைக்கு நெருப்ப நானே, என் வாழ்க்கையில நெருப்ப கொளுத்தி, அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நானே அக்கினி பொறியால் சூழப்பட்டு, நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும், உங்கள் அக்கினி, இது தேவனுடைய அக்கினி இல்ல. தேவன் சொல்றாரு, மகளே நான் உன்னை அக்கினி ஜுவாலையா மாற்ற விரும்புறேன். ஹல்லேலூயா. தேவன் என்ன அக்கினி ஜுவாலையா மாற்ற விரும்புறாரு. ஆனா நானே ஒரு அக்கினியை என்னை சுத்தி பற்ற வச்சுக்கொண்டு, என்னோட அக்கினி தீபமை ஏற்றிக்கொண்டு வாசிப்போம். நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். நல்லா நடங்கப்பா. நீங்க மூட்டின அந்த அக்கினி ஜுவாலையில நீங்க நடக்கும் போது வேதனையில் கிடப்பீர்கள். இன்னைக்கு ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? அப்பா, நான் உங்களுக்கு பயப்படாத ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிருக்கேனாப்பா? என் வாழ்க்கையில ஒரு நானே என்னோட சுய அக்னியை மூட்டி கொண்டிருக்கேன். நான் சுய சிந்தனை, நான் விரும்புறத செய்யணும், நானுன்ற ஒரு எண்ணம், அந்த செல்ஃப் ஐ இல்ல தேவனோட ஆலோசனைக்கு நான் சார்ந்திருக்கிறேனா? நம்மளை சுத்தி நெருப்ப கொளுத்திட்டு தேவன் சொல்றாரு, மா உன்னை அக்னி ஜுவாலையா நான் வைக்க விரும்புறேம்மா. அந்த அக்னி அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், அநேகருக்கு சூட கொடுக்கும். இந்த அக்னி என்னை அவிச்சு போட்டுரும். ஹல்லேலூயா. இந்த அக்னி என்னை என்ன பண்ணும்? kill me, this fire will destroy me. இது என்ன அழிக்கிற அக்னி. இது என்ன அக்னி? இது என்ன அழிக்கிற அக்னி. இது எனக்கு வேணுமா? சொல்லுங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தவறா பேசினதை மன்னிச்சிருங்கப்பா, ஆலோசனை நீங்க கொடுத்து நான் தவறா போன பாதையை என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, வாசிங்க சிஸ்டர் ஃபுல்லா அந்த வசனத்தை.
வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. புரிஞ்சதா? மாறாவில் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த மாறால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த முறுமுறுக்கிற நேரத்தில் என்ன நடக்கு தெரியுமா? அவன் மேல தப்பு, இவன் மேல தப்பு, எல்லா தப்பும் நம்ம சொல்றோம். தேவனை நோக்கி, அப்பா நீங்க அற்புதர்ப்பா, என் ஆலோசனை வந்தா நான் இப்படிதான்ப்பா கிடப்பேன், நான் வேதனையில தான் கிடப்பேன். ஆராதனையில அப்பா நான் அமைதியா இருந்தா நான் வேதனையில தான்ப்பா கிடப்பேன். வார்த்தையே நான் வாசிக்காம இருந்தா நான் வேதனையில தான் கிடப்பேன்ப்பா. அப்பா இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. இன்னைக்கு ஆலோசகரா இறங்கி வாங்கப்பா. என் வாயில அப்பா வேதத்தையும் வாசிக்கிறேன், கெட்ட வார்த்தையும் பேசுறேன்ப்பா. சீக்கிரம் கிவ் அப் பண்ணிடுறேன்ப்பா. என் வாழ்க்கையில நான் காத்திருக்கிறதுல ஒரு பிசினஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பிசினஸ் பீப்புளா எழும்பிட்டு இருக்கீங்க. எவ்ரி பிசினஸ் நீட்ஸ் அட்லீஸ்ட் 1 year ஃபார் a BEP அப்படின்னு சொல்லுவோம், பிரேக் ஈவன் பாயிண்ட். எந்த பிசினஸ் எடுத்துட்டாலும் அது ஸ்டேபிளா ஸ்டாண்டர்ட் ஆகி BEP வரத்துக்கு 1 year ஆகுது. மினிமம் 1 year வச்சுக்கணும். அப்பதான் நம்ம சக்சஸை பார்க்க முடியும். இன்னைக்கு நான் 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னா ஒரே ஆர்டர்ல அந்த 1000 ரூபாய் எடுக்கணும் நான் என்னைக்கு நினைக்கிறேனோ நீ சீக்கிரம் விழுந்துருவேன்னு அர்த்தம். ஃபினான்ஷியலி பண்ற ஃபர்ஸ்ட் எரர் பிசினஸ்ல விழுந்து போறதுக்கு காரணம் அதுதான். ப்ரைசிங் சீலிங், ப்ரைசிங் ஃப்ளோரிங் இருக்கு. எப்படி அதை நான் ஒர்க் அவுட் பண்ணும்? எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா. ஒரு ப்ராடக்ட் கர்த்தர் ஒரு ஐடியாவை கொடுப்பாரு, அந்த ஐடியாவை கொடுத்துட்டு அப்படியே விடுறவர் இல்லை. ஜோயின்னு கர்த்தர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, நிறைய கன்ஃபியூஷன், எனக்கு நிறைய டவுட்டு. ஆனால் இன்னைக்கு 7 companies நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் லான்ச் பண்ண ஒரே ஒரு ஓனர் மட்டும்தான். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற அந்த ஓனருக்காக. அவர் இன்னைக்கு டைவர்சிஃபை பண்ணி நேற்று சில சாம்பிள்ஸ் கொடுத்தப்ப நான் எனக்கு அந்த ஓனர் மேலே ரொம்ப டவுட்ஸ். எனக்கு இவர் உண்மையாக வளர்ந்துருவாரா, ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரா, அந்த மாதிரி நிறையா ரொம்ப பாரத்தோட அந்த பையனுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். நான் நேற்று சில காரியங்களை நான் பார்த்துட்டு நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இந்த பையன் வளர்ந்துருவான், இவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக அவன் வளர்ந்துருவான். பிகாஸ் அவன் டே அண்ட் நைட் அவனை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அவன் யோசிக்கிறான். அவன் எங்கே இருந்தால் இன்னைக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது அந்த வளர்ச்சி அவன் மெச்சூரிட்டி, அவன் பண்ணுற காரியத்தில் ஒரு எக்ஸலன்ஸ் இருக்கு. அவன் பேக்கேஜிங்காக இருக்கட்டும், அவனோட இதாக இருக்கட்டும். நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்னால ரொம்ப உத்து அதை கவனிப்பேன். எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த பிஸ்னஸ் ஆர்கனைஸ் பண்ணுற பீப்புளுக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரைனிங்கை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு கர்த்தர் அநேக நாள் பாரப்படுத்திட்டு இருக்காரு. பிகாஸ் யூ ஷுட் நோ த பிஸ்னஸ் strategies. Hallelujah, hallelujah. தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறார். ஆமென். நம்ம படுத்திருந்தாலும் நமக்கு ரெவென்யூ வரும். தட் இஸ் பிஸ்னஸ். நம்ம படுத்துட்டே இருப்போம், ஆனால் பேங்க்ல பேலன்ஸ் ஏறிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம பணத்துக்காக ஒரு நாள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்வாரு. ஆனால் உழைக்க தயாரா? சாக்கு போக்குகளே சொல்லாதீங்க. குழந்தை இருக்கு, அது இருக்கு, எல்லாருக்கும் இருந்துச்சு தான். நம்ம எல்லாரும் அந்த ஒரு நேரத்தில் நம்ம பிழியப்பட்ட பாருங்க. எனக்கெல்லாம் பிரேக்கிங் எப்போ வந்துச்சுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி, செகண்ட் டெலிவரி, 2 பிள்ளைங்களை பார்த்துக்கணும், போஷிக்கணும், படிப்பு சொல்லிக்கணும். டியூஷன் எல்லாம் நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், நானே தான் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அவங்கள இது பண்ணும், சர்ச்சை பார்க்கணும், இங்கே வேர்ட் ஷேர் பண்ணணும், வெளியில் மீட்டிங்ஸ்க்கு போகணும். அந்த கசக்கி புளிய we become more refined. பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். அப்பா ஒன்று தெரிஞ்சிடும், அப்பா இல்லாட்டி எங்கேயுமே நிற்க முடியாது. நம்ம ஃபுல்லாக அப்பாவை சார்ந்து இருக்கும்போது சாக்கு போக்குகளே கிடையாது. பிள்ளைங்கள இருந்தால் என்ன, ஐ கேன் ப்ரூவ். தேவன் எஜுகேஷன் கொடுத்துருக்காருல, ஃபைண்ட் அ சொல்யூஷன். எல்லாத்துக்கும் மாறால இருந்த கசப்பான தண்ணிக்கு தேவன் சொல்யூஷன் கொடுத்தாரா இல்லையா? அந்த மாறாவை பார்க்கலும் என் பிரச்சனை கடினமானதா? அப்படி யோசிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரச்சனை நமக்கு சின்னதாக தெரியும். 2.4 மில்லியன் பீப்புளுக்கு தண்ணி இல்லை, பிரச்சனை பெருசா இல்லையா? வீட்டில் 4 நாளாக தண்ணி இல்லை, பிரச்சனை பெருசா இல்லையா? கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைஸ் அப், மூவ் ஃபார்வர்ட். மாறா, கசப்பு, சாக்கு போக்கு, டைம் இல்ல, ஸ்டாப் இட். மூவ் ஃபார்வர்ட். நான் ஏன் அந்த தம்பியை சாட்சியா சொன்னேன்னா, அந்த தம்பி எல்லாரும் சிரிச்சாங்க. அவன் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சிரிச்சாங்க. 1 மாசத்துல நீ ப்ராஃபிட்டே எடுக்கலன்னு சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவன் வளர்ந்து பிசினஸ் ஓனரா இருக்கான். ஆனா அதே சில பிள்ளைங்க
20,000 வருது, 15,000 வருது அப்படின்னு அவங்க வெளியில போறாங்க, ஒரே வேலையை செய்யறாங்க, அவங்க வளரவே இல்லை. 20,000 இன்னைக்கு சம்பளம் வர்றது உண்மைதான், பட் த பர்சன் ஹஸ் நாட் grown. அவன் ஆட்டிடியூட்ல மாற்றம் இல்லை, எதுலையுமே மாற்றம் இல்லை. பட் திஸ் பாய், ஐ see him as a business magnet. அவன் ஆட்டிடியூட்ல மாற்றம் இருக்கு, எங்க பணிவா இருக்கணுமோ பணிவா இருக்கிறான், எங்க எலும்பி நிக்கணுமோ எலும்பி நிக்கிறான். அப்ப நான் யோசிக்கிறப்பா, ஜோயி நீங்க கொடுத்த ஒரு இதுப்பா, அப்பா நீங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்கப்பா. இன்னைக்கு அவன் டைவர்சிஃபை பண்ணிருக்கான். 10 years down the line, I see that man as a business tycoon. Amen. Hallelujah. என் தேவனால கூடாத காரியம் எதுவில்லை. அவனுக்கு மாறா, பயங்கரமான மாறா, பயங்கரமான கண்ணீரின் பள்ளத்தாக்கு, சிரிக்கிறாங்க இதை பண்றையே. ஆனா இன்னைக்கு ஹல்லேலூயா, தேவனால கூடாத காரியம் இல்லை. என் தேவன் செய்ய நினைத்தது நிச்சயமா என் வாழ்க்கையில தடைப்படாது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா என் வாழ்க்கையில தேவனால செய்யக்கூடும்னு நீங்க விசுவாசிச்சா, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதை, வாசிப்போம், அப்போது நீ நிலத்தில் விதைக்கும் ஏசாயா 30:23. அப்போது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும். அப்போ நீ விதைச்சு பாரு, நீ மனம் பொருந்தி செவி சாய்த்து தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து தேவதாசன் சொல்ற ஆலோசனைக்கு நீ கேட்டு நீ கீழ்ப்படிந்து உன்னோட அக்னியே சுத்தி உன்னை பத்த வைக்காமல் நீ முன்னேறி மாறாவிலிருந்து ஏலிமுக்கு முன்னேறி செல்லும் போது என்ன நடக்கு தெரியுமா உங்க வாழ்க்கையில? அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு யார் மழை வர செய்வாங்களா? கர்த்தர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலங்கள்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வாரா? நம்ம எங்க விதைச்சாலும் கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ணுவார். நான் தொட்டதெல்லாம் தொலங்குன்னு சொல்லுவாங்களே தமிழ் பீப்புள். ஸோ நம்ம என்ன தொடுறோமோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். நம்ம என்ன தொடுறோமோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நமக்கு மட்டும் விஸ்தாரம் இல்லை, நம்ம ஆடு மாடுகள் கூட விஸ்தாரத்தில் இருக்குமா. அதுதான் ஏலிமின் வாழ்க்கை. அபெண்டன்ஸ், தேவைக்கு அதிகமா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறார். அதுக்கு ஆலோசனை தேவனா கர்த்தர் 3 காரியத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த காரியத்துல நம்ம உண்மையா இருக்கும்போது நிச்சயமா தேவன் என் வாழ்க்கையில அதிசயமானவரா, ஆலோசனை கர்த்தரா, வல்லமை உள்ள தேவனா, நித்திய பிதாவா, சமாதான பிரபுவா என் வாழ்க்கையில செய்வாடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா செய்வாரா, செய்ய மாட்டாரா? அப்ப எல்லாருமே கண்களை மூடி ஆராதனைக்கு எழும்பி நின்னுடலாமா? இந்த அற்புதம் எனக்கு வேணும்பா, எல்லாம் கூடும்பா, உங்களால கூடாதது எதுவுமே இல்லப்பான்னு கரங்களை தட்டுன்னு தட்ட போறோம். ஹல்லேலூயா. கடன் வாங்காத கரம் உயர்த்தும் போது தேவன் நம்மளை உயர்த்துற அந்த கரத்தை, 2 கரத்தை, அப்பா நான் இன்னைக்கு உங்களை ஆராதிக்க போறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இது ஒரு ப்ராஃபட்டிக்கா நீங்க இந்த பாட்டை பாட போறீங்க. நீங்க பாட பாட நம்மளோட மாறெல்லாம் மதுரமா மாறப்போகுது. ஹல்லேலூயா. பாடலாமா? எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? தேவனால கூடுமா? 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 விசுவாசத்தோட. இப்படி ஒரு ஆராதனை உங்க வாழ்க்கையில நீங்க செய்தே இருக்க கூடாது. அப்படி ஒரு ஆராதனை இன்னைக்கு நான் என் தேவனை உயர்த்த போறேன். ஏன்? அவர் யாரு? அவர் யாரு? அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாமா? எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும்பா. ஹல்லேலூயா. பாடலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. மழை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே.
அடடா நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலேயே குறைவுகள் நீங்கிச்சே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலேயே வாழ்க்கை மாறிச்சே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலேயே குறைவுகள் நீங்கிச்சே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலேயே வாழ்க்கை மாறிச்சே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே. என் கண்டன சாலை ஒவ்வொரு நாளும் உம்மால் நிரம்பியதே. தேவைகள் எல்லாம் தீர்ந்ததே, என் பாரங்கள் எல்லாம் போனதே. என் பண்டக சாலை ஒவ்வொரு நாளும் மீனால் நிரம்பியதே. அடடடா நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலேயே சூழ்நிலை மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலேயே ஊழியம் மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலேயே சூழ்நிலை மாறினதே. நீங்க சொன்ன ஒரு வார்த்தையாலேயே ஊழியம் மாறினதே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. Thank you Lord. Hallelujah. நன்றி 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 நன்றிப்பா. எல்லாம் கொடுப்பா, எல்லாம் கொடுப்பா. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. ரிமஷல ரபரி மல ரபரி கல ரபரி மல ரபரி மல ரபரி கல ரப. அப்பா இந்த தினத்தில் நம்முடைய ஜனங்களோட இதயத்தை நீங்க திறந்தீங்களப்பா. நன்றிப்பா. ரிமஷல ரபரி கல ரப. 2022 ஏப்ரல்ல எங்களுக்கு தெரியாதுப்பா. நாங்க ஏலிம்ல உங்களை ஆராதிப்போம் எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனா எங்களுக்காக எங்களுக்காக அப்பா தேசத்தின் நன்மையை நீங்க வைத்திருக்கீங்களப்பா. ஸ்தோத்திரப்பா. இன்றைய தினத்துலப்பா குடும்ப குடும்பமா அப்பா கரத்தை பிடிச்சிக்கங்க. குடும்பமா அமர்ந்திருந்தா கரத்தை பிடிச்சு குடும்பமா உடைய சமூகத்துல நாங்க வரோம்ப்பா. அப்பா எத்தனையோ பிரச்சனை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. எத்தனையோ போராட்டம், எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்குப்பா. அப்பா அந்த மாறாவின் அனுபவங்கள் எங்களை கசப்பா மாற்றினது உண்மைப்பா. ஆனா இன்றைய தினத்துல எங்க இதயத்தை திறந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களப்பா. நாங்க எவ்வளவு அழுக்கா இருந்தாலும்ப்பா, எவ்வளவு மோசமா இருந்தாலும்ப்பா, எவ்வளவு உண்மை இல்லாம நாங்க இருந்தாலும்ப்பா, நீங்க உண்மை உள்ள தேவனாப்பா, அற்புதராப்பா, ஆலோசனை கர்த்தராப்பா, நித்திய பிதாவாப்பா, வல்லமை உள்ள தேவனா, சமாதான பிரபுவா என் வாழ்க்கையில நீங்க அசைவாடிட்டு இருக்கீங்களப்பா. அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களப்பா. அப்பா இன்றைய தினத்துலப்பா என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. மனம் பொருந்த நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. செவி சாய்க்க நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அப்பா ஆலோசனைய கேட்க என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அப்பா நான் மூட்டுன அக்கினிலப்பா நானே வெந்து சாகாம இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. நாங்க வாசிக்கிறோமேப்பா. அப்பா ஒரு பெரிய காடை கூட இந்த வாயின் வார்த்தைகள் கொளுத்துன்னு நாங்க வாசிக்கிறோமேப்பா. எங்க வாய்க்கு ஒரு காவல் வைங்கப்பா. எங்க சிந்தைக்கு ஒரு காவல் வைங்கப்பா. எங்க கண்களுக்கு ஒரு காவல் வைங்கப்பா. அப்பா நாங்க கீழ்ப்படியும் போது எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவேன்னு சொன்னீங்களப்பா. நாங்க விதைக்கும் போது நீங்க மழைய வர்ஷிக்க செய்வீங்களப்பா. தேசத்தின் நன்மையை புசிக்க செய்வீங்களப்பா. எங்க ஆடு மாடுகள் கூட விஸ்தாரத்துல இருக்கணும் உங்களோட வார்த்தை சொல்லுதப்பா. அப்பா இன்றைய தினத்துலப்பா ஒரு அர்ப்பணிப்போட கூட அப்பா உம்முடைய கரத்துல இங்க நாங்க கொடுக்குறோம்ப்பா. ஒரு 2 நிமிஷம் மரவெல்லாம் இறக்கி வச்சிடுறீங்களா? மரவெல்லாம் இறக்கி அப்பா கரத்துல கொடுத்துடுறீங்களா?
அந்த சிலுவை நாதரோட அப்பா அந்த சிலுவை காட்சியை ஒரு நிமிஷம் உங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து, ரத்தத்தால மீட்கப்பட்ட சபை எதுக்கு தெரியுமா? நம்ம மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிக்கணும், துதிச்சு பாடணும், நம்ம வறுமலை வாடணும்னு இல்லையே. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒரு வீட்லையும் தொனிக்கணும்னு தானே அவரு ரத்தத்தை கொண்டு இந்த சபையை மீட்டு கொண்டார். ரிமஷலரப்பா, ரட்சிப்பின் அனுபவம் நிறைந்த பிள்ளைங்களா ஒரு 2 நிமிஷம் அப்பா இந்த காரியங்கள் அப்பா என்னை ரொம்ப பாரப்படுத்துதுப்பா, ரொம்ப எனக்கு அழுத்தமா இருக்குப்பா அப்படின்னு இன்றைய தினத்துல அந்த சிலுவைக்கு கீழே அந்த காரியங்கள் எல்லாம் இறக்கி வைத்து அந்த ஏலீமை நோக்கி பாக்குறீங்களா? அந்த ஏலீம்ல ஒரு குடும்பத்தையும் போஷிக்க போதுமானது மட்டும் இல்ல, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்காரு. இறக்கி வைங்களேன். என்ன அது பண கஷ்டமா, கடனா, பிள்ளைகளோட வாழ்க்கையா, பிள்ளைங்களோட படிப்பா, எது உங்களுக்கு கரிசனையா இருக்கு, எது உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கு, எது உங்க சிந்தையில நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கு, எல்லாம் இறக்கி சிலுவையில் வைப்போமா? சபை என்பது தேவனால உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த சபையில தேவ பிரசன்னம் இருக்கு, அங்க ஆவியானவர் இருக்கார். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அந்த விசுவாசத்தோட உங்க பாரத்தை நீங்க இறக்கி வைக்கும் போது நிச்சயமா எல்லா மாறாவின் அனுபவங்களை மதுரமா மாற்றுகிற வல்லமை என் தேவனுக்கு உண்டுன்ற விசுவாசத்தோட கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொண்டு, அப்பா நான் ஏலிமுக்குள்ள போயிட்டேன்ப்பா, இப்ப நான் ஏலிம்ல காலை வச்சிட்டேன்ப்பா, அப்பா இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா, இனி நான் முன்னேறி சென்று கொண்டே இருப்பேன்ன்ற விசுவாசத்தோட அப்பாவுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, நன்றிப்பா எல்லாவற்றிலும் துதி கனம் மகிமை ஒருவருக்கேப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நிச்சயமா நம்ம ஏலிமுக்கு வந்துட்டோம். இங்க நிச்சயமா தேவன் நீரூற்றுகளை வைத்திருக்கார், பெருச்ச மரங்களை வைத்திருக்கார். கனி நிறைஞ்ச வாழ்க்கையா, ஆசீர்வாத நிறைஞ்ச வாழ்க்கையா நம்ம சபை எழும்ப போதுன்னு பாஸ்டரோடு இணைந்து மனதார நான் வாழ்த்துறேன். ஹல்லேலூயா. God bless you. God bless you.